ஹல்லேலூயா. பாமுக்கு நன்றி ஆண்டவரே. இனிய மலரே இன்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தேன். இனிய மலரே இன்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தேன். லீலி மலரின் அழகு நிறைந்தவர், லீலி கரத்தை தட்டி அமர், அழகு நிறைந்தவர் என் நேசர் இயேசுவே, ஆகா என் இன்பமே, என் நேசர் இயேசுவே, ஆகா என் இன்பமே. இனிய மலரே இன்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தேன். வெடித்த மாதுளை உந்தன் கன்னங்கள், வெடித்த மாதுளை உந்தன் கன்னங்கள், அழகு இதழ்கள் லீலி மலர்கள், அழகு இதழ்கள் லீலி மலர்கள் அன்பென்னை தேற்றுமே. ஆரோ கரத்தை தட்டி அமே விசுவாசமே ஒரு சதா ரிக்க மானரபா, அன்பென்னை தேற்றுமே, ஆறுதல் ஊற்றுமே. இனிய மலரே என்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தேன். ஒளிமிகு சிவந்த மேனியின் மாணவர், ஒளிமிகு சிவந்த மேனியின் மாணவர் 10,000 பேரில் தனித்து தோன்றுவார், 10,000 பேரில் தனித்து தோன்றுவார். இவரே என் நேசர், இவரில் மகிழ்வேன். ஓ இவரே என் நேசர், இவரில் மகிழ்வேன். இனிய மலரே இன்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தே. தலையோ பசும்பொன் கேசமோ சொருள் சொருள், தலையோ பசும்பொன் கேசமோ சொருள் சொருள். நதி நீர் ஓரோ புறாவின் கண்கள், நதி நீர் ஓரோ புறாவின் கண்கள், இவைகளின் அழகில் அனுதினோ வாழ்வேன், இவைகளின் அழகில் அனுதினோ வாழ்வேன். இனிய மலரே என்ப இயேசுவே, ஏக்கத்தோடே நோக்கி பார்த்தேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. பிள்ளைகள் அர்ப்பணித்த இந்த காணிக்கையை கர்த்தர் ஆம் என்று ஆமேன் என்று நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமைக்காக செலுத்தப்பட்ட காணிக்க ஆண்டவரே, என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கணும் தகப்பனே. என்னுடைய காணிக்கையில பரலோக சந்தோஷப்படணும் தகப்பனே. என்னுடைய காணிக்கை ஆண்டவரே சத்துருவானவன் கை வைக்காத அளவுக்கு நான் பரலோகத்துக்கு விதைக்கிற விதை ஆண்டவரே, என்னை சுற்றிலும் அல்லேலூயா, என் பிள்ளையை சுற்றியும், என் குடும்பத்தை சுற்றியும், என் தொழிலை சுற்றும், எல்லாருக்கும் ஒவ்வொரு இதுக்கு நீங்க சொல்லலாமே. எல்லா விவசாயம் இருக்கலாம், மிருகம் இருக்கலாம், நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல மேனி எனக்கு கட்டளையிடுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. அப்பா பிள்ளைகள் காணிக்கை நீர் அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் எல்லாரும் வசனத்தை சொன்னீர்கள், நன்றி. ஆமென். ஏசப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சிறு பிள்ளைகள், சொன்ன பிள்ளைகள், சொல்லாத பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவரை உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வசனத்தை சொன்ன பிள்ளைகளுக்கு நீ கல்மான அறிவை கொடுத்து படிப்புல ஒரு வெற்றியை காண என் கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் நன்றி செலுத்துறேன். புதிதாக ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்தீங்களோ கர்த்தர் அதை நிச்சயமாக ஒரு நிறைவேற்றி உங்களை கூட்டிட்டு போறது நிச்சயம். அல்லேலூயா. இந்த வானத்தின் வாசலுக்கு, இந்த பரலோக வாசலுக்கு, இந்த மணவாட்டி சபைக்கு வந்திருக்கிற உங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆராதனையிலே சோர்வுனா பரலோக ராஜ்யத்திலே எப்பவுமே நம்ம துதித்து கொண்டே இருக்கணுமே. எப்படி சோர்வு வரக்கூடாது? அல்லேலூயா. சோர்வு நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? அங்கே பரிசுத்தர் பரிசுத்தர் நீ செல்லுத கூட்டம் அல்லவா, நம்மளுக்கு சோர்வு வரலாமா? பாட்டு படிக்கச்சல என்ன செய்யணும்? இனிய மலையிறங்கச்சல அதுலயும் அவரை வரணிக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சியை சொல்லி நான் வசனத்துக்கு நேராக வருகிறேன். ஹல்லேலூயா.
செபித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செஞ்சிருப்பாரு, ஆசீர்வதித்தே வைத்திருப்பார். நேற்று விடியகாலை நீங்க செபிக்கும் பொழுது அந்த செபம் முடிக்கச்சல 1 மணி நேரம் செபத்தை முடிக்கச்சல ஆமென் ஆண்டவரே ஆமென் அப்பா என் செபம் அங்கீகரித்தீரே, இந்த 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு சீசர்ட்ட சொன்னீரே, கூடாரத்துக்காக நான் விழித்திருக்கிறேனே, இந்த 1 மணி நேரம் செபத்துல என் செபத்தை அங்கீகரித்து உங்க வீட்டில் எந்த துக்கம் எனக்கு தெரியாது மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு ஒரு நேசர் உண்டு. நான் பாட்டு படிக்கல. அல்லேலூயா. உனக்கு ஒரு நேசரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சிறிய சாட்சி மறந்துட்டேனே நேத்து தினத்துல. அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்லுதேன்னா விசுவாசம் நம்மளுக்கு வேணும். விடிய விடிய ஆராதிக்கிறது அல்லேலூயா 4 திசை நம்ம ஓடுதான் நல்லதுதான். வீட்டுகளை புட்டிக்கிட்டே இருந்து ஜெபிக்கிறது நல்லதுதான். ஒரு வாரம் கூட ஓய் நாள் ஆராதனை தடை பண்ணாம வாரீங்க அது நல்லதுதான். ஆனா விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அந்த மகள் பேர் எனக்கு சொல்ல தெரியல. இன்ப அரசின்னு கேட்டா பேரை கேட்டேன். அல்லேலூயா. அந்த காலையில் கேட்டேன் உன் பேர் என்னமானே. இன்ப அரசி. அப்படித்தானே? கர்த்தர் அவளுக்கு படிப்புக்கு செய்ப்போம் எல்லாரும். ஆண்டவரே நீர் அவளுக்கு ஒரு தகப்பனா, நீர் ஒரு தாயா இருந்து அவளுக்கு ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஞானத்திலே வசனத்தை எடுத்துக்கொண்டு இந்த வடத்துல சொல்லத்தக்க என் தகப்பன் பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்க ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் சொன்ன வசனத்தையே சொல்றாளே, நீங்க ஞானத்தை கல்மான அறிவை கொடுத்து ஆண்டவரே ஒரு அறிவோட நம்ம வசனத்தை வாசிச்சு கொண்டு சொல்லணும் அப்பா. சங்கீதத்தை எடுத்து வாசிக்க ராஜா கிருபையின் ஞானத்தை கொடுங்கப்பா. புத்தியுள்ள ஸ்திரியா மாற்றுங்கப்பா. ஆமென் ராஜா. அல்லேலூயா. அப்ப சொன்ன சாட்சி சொல்லட்டா, நான் சாயங்கால வேளையில நேராயிட்டு கடைக்கு போய் கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் 2 இவ அந்த சைக்கிள் நிற்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடக்கு சுத்தி வர. நான் அந்த கடைக்கு போனவா, சரி இந்த மீட்டிங் என்னன்னு பார்த்துட்டு போக முடியும்னா அந்த பிள்ளைகள் கேக்குது, உங்க ஏசப்பா சுடுகாட்டுக்கு போனாலும் நீ பாதுகாப்பாரா? ஆமா பாதுகாப்பாரு. பாம்பு வந்தா பாதுகாப்பாரு, பேய் வந்தா பாதுகாப்பாரு. எப்படி காப்பாரு? என்கிட்ட ஏசப்பா இருக்காங்க. அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் விசுவாசத்தாலும் செபித்தாலும் அந்த விசுவாசம் தான். அவள் ஆராய்ச்சிக்கிட்டா இருக்கா, அவளுக்கு வசனம் சொல்லி கொடுக்க யாரு இருக்கா? ஒருத்தருமே சொன்ன வசனதே பாவம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. அந்த பேர் என்ன பேருமா? நீ பலிபடுத்தின ஒரு செபத்தை பண்ணிடணும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துறா, தேவனை மகிமைப்படுத்துதா. அல்லேலூயா. அந்த 2 சேர்ந்துட்டு ஒத்தியில தானே மாட்டிக்கிட்டா, ஆனாலும் விடவில்லை. அல்லேலூயா. அங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதா? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் இருந்தா சத்துருவு மந்திரம் பிசாசு கிரிகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஆமென். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்மளை என்ன விடாரு, மறக்கவே மாட்டார். ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வாலிப நாட்களில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடாரத்துக்கு வாராங்க ஏசப்பா உங்க செட்டைகளை அரவணைத்துக் கொள்ளுங்க. ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. அதே போல எல்லாருக்கும் நல்ல ஆயுசை கொடுத்து குடார பிள்ளைகளை ஜெபிக்க ஒரு தூணா ஒரு அஸ்திபாரமா வைங்க. 10, 12 படிக்கிற பிள்ளைகள், 9 படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கல்விமான அறிவை கொடுத்து ஆண்டவரே மீ துதிக்கிறேன் ஏசப்பா ஒரு வாஞ்சை படிக்க கொடுத்து பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்க கர்த்தருடைய கரம், மகிமை உள்ள கரம் பிள்ளைகளோடு இருக்க முடியாக செபிக்கிறேன். அதே போல இந்த ஆண்டில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசி என்ற கேடகத்தோட கூட ஆண்டவரே மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் நீங்க மகிமைப்படுங்க பிள்ளைகள். இன்னும் இதை பார்க்கும் பொழுது விசுவாசத்தை கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயரட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை எசேக்கியேல் எடுங்க. நீர் என்னை மறைத்து பேசும் ஆண்டவரே. அப்பா நான் சிறுகவும் நீர் பெருகவும் உங்கள் நாம மாத்திரம் இதில் மகிமைப்படணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு செவிகளும் திறக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறேன் வசனம் என்றவரே நேசித்து ஆண்டவரே இதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வீட்டு கடந்து போக ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆமென் ராஜா. எசேக்கியேல் பாருங்க 22ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் படிக்கலாமே. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க நம்ம எப்படி செவிப்போம். சுவரை அடைக்க தேடினேன் ஒருத்தனை அறியேன்னு சொன்னீரே,
நான் தேசத்துக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஊருக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு செபிக்கிறேன் என்று நம்ம ஒவ்வொருத்தரையும் செபிக்கிறது உண்டு. ஆனால் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பல நின்று. எப்படி? அவர் அழிக்காதபடிக்கு, அவருடைய கோபம் தேசத்தை அழிக்காதபடி, மக்களை அழிக்காதபடி என்ன செய்ய? நீ திறப்பல நின்று. ஹல்லேலூயா. அப்போ நான் தேசத்தில் அழிக்காதபடி திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருவனையும் நான் என்ன செய்யல ஆனேனே. ஹல்லேலூயா. அப்போ அவர் அழிக்கணுங்க சில கிட நம்ம என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய கோபம் நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. ஒரு தரிசனம் கண்டா போதும், கெட்ட தரிசனம், அதோட நம்ம என்ன செய்யுது? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கெட்ட தரிசனம் வந்துட்டு அவங்களுக்கு அதுதான். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவன், அவர் மன இறங்குற தேவன். ஹல்லேலூயா. அழிக்கிற இடத்துல அழிக்கிறாரு, ஆனா மன்னிக்கிற இடத்துல மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாமத்துல பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டு சொல்றாரு, நீ மன்னித்து மன இறங்கி தேசத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அறியாத மக்கள் தப்பு செஞ்சிருப்பாங்க, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, அவங்களை மன்னித்து அவங்களையும் நம்ம ரட்சிங்க ஆண்டவரேன்னு தான் நம்ம என்ன செய்யும்? ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆதியாகமம் 6:5 சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. வசனம் என்ன சொல்ல? தேவரீர் தேசத்திலே அழிக்காதபடி, அவர் தான் சொல்றாரு, நான் அவர் தேவர் அழிக்க போகிறது, அழிக்காதபடி நீங்க திறப்புல நிற்க ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு? தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம அவளுடைய தாழ்மையோட செவிக்கும் பொழுது அவருடைய கரத்துல ஹல்லேலூயா நீதிமானம் உண்டு, பாவிகளும் உண்டு. அதுக்காக நீதிமானை மட்டும் தான் அழிக்க மாட்டார், பாவிகளை அழிச்சிருவான்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளுடைய நினைவுகள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நினைவுகள் வேற, நம்மளுடைய நினைவுகள் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சுட்டு பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு. அப்ப பாருங்க, நம்ம தேசத்துல பாருங்க, தேசத்துக்கு செபிக்கிறோம், ஆனா தேசத்துல பயங்கரமான அழிவுகள். ஹல்லேலூயா. பாருங்க, அழிவு, ஒரு பிளேன் வந்து நொறுங்கி ஆத்மா செதறிருந்தாங்க, அதே போல வெள்ளத்துல மக்கள் எரிந்திருந்தாங்க. அந்த கொரோனாவை, அதெல்லாம் அவருடைய கோபம். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், எதுக்கு இந்த கொரோனா வந்து சீனாக்காரன் ஏவி விட்டு? அப்படிலாம் இல்ல. அவர் நினைச்சா ஏவி விடுவாரா? இல்ல. அப்ப அவருடைய கோபம் வந்து அந்த தாங்க முடியாம நினைச்சது அழித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய நாம மகிமை. இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சுட்டு பெருகினது. இப்பமா மனுஷனுடைய கோபம் அந்த பூமியில என்ன செஞ்சிருக்கு? பெருகி இருக்கிறது. விபச்சாரம் பெருகி. பாருங்க, காலேஜுக்கு பிள்ளைகளை விட முடியல. அதிகமான வாலிய பிள்ளைகளை தான் சத்துருவானும் என்ன செய்வான்? அதை ஒரு தாய்மாரு ஆண்டிற்குள்ள நம்ம எழுமணி செவிக்க சில பிள்ளைகளை என்ன செய்யும்? விபச்சாரத்தின் ஆவி தொடும், சாத்தான் தொடுவான். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆராதனை வேளையில நான் விசுவாசத்தோடு செவித்தேன். நம்மளும் ஆபிராமை போல நம்ம இருந்தா லோத்தை காப்பாற்றனை போல நம்ம பிள்ளை காப்பாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இறக்கம் அதுக்கு புல்ல காப்பாற்ற முடியலாலும் அந்த நேரத்துல ஹல்லேலூயா. பாருங்க, நான் எதற்காக சொல்லுதேன்னா, இந்த பூலகத்துல அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைகளை வெளியே நம்மளால விட முடியாத சூழ்நிலை இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11 படிக்கிற பிள்ளைகளாம் கத்தி வச்சே குத்தி. ஹல்லேலூயா. இத்தனை நாளோ இந்த 12 படிக்கிற பிள்ளை பின்னாடியே அலைஞ்சிருக்கான் ஒரு வாலிப்பையன். ஆனா அவன் வந்து மனம் இறங்கல, ஸ்கூல் பேக்கோட கத்தி வச்சு நடு ரோட்ல எத்தனையோ குத்து, எல்லாம் வெட்டி வீசி வெறி. ஹல்லேலூயா. இப்போ நடந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பயங்கரமான காலத்தில் ஓடிட்டு இருக்கும். தாய்மார் தான் எழும்பணும், தாய்மார் எழும்பணும், பரிசுத்தமா எழும்பணும். உங்க பிள்ளையை காக்கணுமா ஆண்டவர், தாய்மார் எழும்பணும், தாய்மார் கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. கணவருக்காக கண்ணீர் வடிக்கணும், பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரா? மனஸ்தாப. ஹல்லேலூயா. பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? கவலைப்பட்டு இருக்கிறார், மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு என்ன செஞ்சான்? விசானமா இருந்ததாம். எல்லாத்தையும் அவர் உருவாக்கினார். ஆனா அந்த மனுஷனை உருவாக்கிட்டு அப்பவும் வேதனையோடு தான் இருந்திருக்கிறார். இப்பவும் அப்படிதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, பெருமூச்சுள்ள ஆவியானவர், ஹல்லேலூயா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி ஓடுகிறோம், நம்மளுடைய கோபம் அவரை போய்கிறக்கூடாது, நம்ம அக்கிரமம் அவர்கிட்ட பெயரக்கூடாது, நம்மளுடைய பாவங்கள் அவர்கிட்ட பெயரக்கூடாது. நம்ம அவருக்கு சித்த இல்லாத செய்துட்டு மன்னியும் மன்னியும் மன்னியணி, அது ஒரு பெரிய பாவம். அதெல்லாம் என்னச்சு நம்மகிட்ட இருந்து பெயரக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்னச்சுதான் இந்த ஆராதனை வச்சு ஒவ்வொரு வாரமும் சுத்தம் பண்ணிக்கொண்டே
வாகிறார். பாட்டு படிச்சோமல்லவா, சுத்தம் பண்ணுமே சுத்தமாக்குமே ஜோதி பிதா வருகையில் சேர்த்து கொள்ளுமே. சுத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அதை சொல்ற தேவரீர் அவர் என்ன செஞ்சாரு, அழிக்க இறங்கிறார். ஆனா திறப்புல என்னன்னு செபித்து என்ன செய்யறாங்க, எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் மாற முடியும். பாருங்க 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்ட மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊர பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கிறவர்களே நிக்கிரம் பண்ணுகிறேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. எப்படி இருக்கிறது, மனஸ்தாபமா இருக்கிறதுன்னு சொல்லுதார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இடம் கொடுக்க கூடாது அந்த வேதனைக்கு. அவர் என்ன செஞ்சிடாது, நம்ம மேல என் மகன், நம்ம ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், அவர் அபிஷேகப்பட்ட பாத்திரம், அந்நிய பாஷை பேசுற பாத்திரம், வசனத்தை தியானிக்கிற பாத்திரம். தெரிந்து இருந்தோம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி ஒரு கோபத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாவிடக்கூடாது. ஹல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், இது தப்பு இல்ல, இதை நீ செஞ்சிருமா, அது ஹல்லேலூயா. சாத்தான் கிட்ட இருந்து தோண்டுவான், நம்ம பரிசுத்தமா ஓடச்சல, இதுல என்ன தப்பு இருக்குது, இதுல என்ன தப்பு இருக்குது, இதை சும்மா செய், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா செய்த மறுவு நம்மளுக்குள்ள குத்தி கொண்டே இருக்கும், இது தப்பு தானோ. ஆனா அந்த வழக்கில் நம்ம உளுந்துருவோம். பொய் சொல்லக்கூடாதும் பாரு, நம்ம பொய் சொல்லக்கூடாது ஒரு நாள் புள்ள கடைப்பிடிப்போம், மறுநாள் என்ன செய்வோம், சொல்லிடுவோம். ஆனால் நம்ம விழுந்துருவோம். அல்லேலூயா. நான் அதுக்கு தான் நம்மளை சுற்றி இருக்க கலைகளை நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு வாரமும் என் ஜனங்களுக்குள்ள சுற்றி இருக்க முள்ளெல்லாம் புடுங்கப்படட்டு 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 உண்மை நேரி ஆராதிக்கட்டு. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் ஏத்ராம் எடுங்க, அதில் 32 7ஆம் அதிகாரம். யாத்ராம் எடுங்க, அதில் 32ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து சத்தத்து எகிப்திலே படிங்க. ம் 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 ஹல்லேலூயா. நீ அந்த தேசத்திலிருந்து ஜனங்களை நீ கொண்டு வந்தா, ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கெடுத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே மலை மேல ஏறி ஆண்டவரோட பேசிட்டு வர முந்தி, ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள் என்ன செய்ய, எவ்வளவு ஆண்டவர் செஞ்சாரு, எவ்வளவு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படிலாம் ஆக்கியிருந்தாங்க. மக்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. எப்படியா இந்த மகளை கரடு முரடான பாதையில வழியில இருந்து அவர் தப்பித்து மோசே மூலம் கஷ்டப்பட்டு கொண்டு சேர்த்துட்டு ஏசப்பட்ட மோசபி மலையில் மேல் ஏறி ஆண்டவர்கிட்ட பேசி ஒப்புரவு இறங்க முன்னால அவசரப்பட்டு பாருங்க அந்த 8வது வசனம், அவர்களுக்கு நான் விதித்த வழிகள் அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே நாங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றான். ஹல்லேலூயா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்கள், வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள். எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு கடத்தி கொண்டு வந்தாரு. அந்த மோசே இறங்க முந்தி மலையில் போய் அங்கே மேலே போய் எசப்பட்ட பேசிட்டு இறங்க முந்தி அந்த அவசரம் ஆரோன் விட்ட போராடி ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வேங்கி, அல்லேலூயா. நான் வசனத்தை தியானிக்க சொல்லி நம்மளும் இப்படி தான் யாரும் சொன்னா டப்புக்கிடி மாறிடுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களையும் ஆரோன் இப்படி தான் இருந்திருப்பாரோ. அல்லேலூயா. அப்படி நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆலையில் நம்மளுக்கு ஞானம் வேணுமே. பாருங்க, ஒரு நிமிஷத்துல அவசரம் அருண் உடனே என்ன செஞ்சிருக்கு, எனக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே. நீங்க எல்லா பொண்ணையும் பொருளையும் கொண்டாங்க, நம்ம கண்டுபிடி செஞ்சிருவோம், அதுக்கு பலிபடுவோம், நம்ம சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா விளையாடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க அவசரம். ஹல்லேலூயா. பாருங்க, பின்னும் கர்த்தர் மோசேக்கு, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட 10 சொல்லுது, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் முழவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய சாதியாக்குவேன். அப்போ கையால செய்யப்பட்ட சிறுவம் என் ஆண்டவருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. அந்த விக்கிரம் மாத்திரம் இல்ல, அவரை வித எதெல்லாம் நம்ம அதிகமானாலும் அது விக்கிரம் தான். அல்லேலூயா. அவருக்கு தான் அன்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம முதலிடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அல்லேலூயா, அது ரொம்ப அவருக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம அவருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க,
ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, என் கர்த்தரை அதிகமா நேசிக்கிறவர்களுக்கு அந்த அன்பு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக அவர்கள் ஆண்டவரை நேசித்தார்கள், அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். அவங்க இந்த குறையோட இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. அதிகமான மேல் அன்பு இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு சின்ன பாட்டு கூட படித்தேன். என் அன்பு நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் அன்பு நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானே. அல்லேலூயா. நீங்க தானப்பா நான் படித்தேன். அல்லேலூயா. எல்லாமே நீங்க தானே. அல்லேலூயா. அப்படி நேசித்து அவரை படிக்கச்சிலே அது பாட்டு தான். அல்லேலூயா. பொய்யாமை அன்பு, என் அன்பு, உம்முடைய அன்பு. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே உடனே ஆண்டவர் சொன்னார், நீ ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிய மரம், அது நீதானே, அது நீதானே. நீ ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிய மரம், அது நீதானே, அது நீதானே. என் ஆசை நீங்கப்பா, என் அன்பு நீங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். எவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறீங்களோ அவருக்கு அவ்வளவு தூரத்தில் அவர் கிருபையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனமா நேருங்க. அல்லேலூயா. இந்த ஆரோன் மூலம் மக்கள் எவ்வளவுதான் நடத்தி வந்தாலும் அவர் மலை மேலே வரதனே செய்வார். எசப்பட்ட பேசிட்டு வரதனே மோசம் செய்ய போறாரு ஒரு பொறுமையா இருந்தாங்களா? கண்ணிக்குட்டி உருவாக்கி அதை அந்த விக்கிரத்தை ஆற்றி அது விக்கிரம் போல அது என்ன செஞ்சாங்க? பலி விட்டு அல்லேலூயா சந்தோஷமா இருக்காங்க. எசப்படி கோபம் என்ன செய்து? இவர்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள். நீங்களும் நானும் அவரை போல வணங்காத கழுத்துள்ள ஜனங்களா இருக்கக்கூடாது. இந்த ஆண்டவர் வார்த்தையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நான் வசனத்தை தேடி சகோதரி சொன்னேன், இது நம்மளுக்கு தானே. இதனால் நம்ம தியானிக்க செல்ல அது நம்மளுக்கு தான் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மாத்திரம் எனக்கு தானிட்டு அல்லேலூயா சுத்திகரிப்பு நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம சுத்தம் பண்ணி ஆக முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமை. 11வது வசனம், மோசே தன் தேவனாய் அது சோதரம். அந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஜனங்க அது வழங்காத ஜனங்கள், இவங்களை நான் அழிக்கிறேன். ஆனா ஒன்னு என்ன செய்தேன்? பெரிய ஜாதி ஆக்குதேன். மோசேட்டு சொல்றாரு, ஒன்னு நான் என்ன செய்தேன்? பெரிய ஜாதி ஆக்குறேன். அல்லேலூயா, சோதரம். இப்ப நாங்க இந்த வசனத்தை தியானம் சொல்லுதேன். நம்மளும் அப்படிதான் ஆண்டவருக்கு சார் நம்ம சும்மா இருக்கணும்னா இருக்கலாம். அல்லேலூயா. 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சாச்சு, 3வது பிள்ளை எல்லாம் அப்படி. அப்ப நம்ம சும்மா அது இப்படி முடிச்சிருக்கணும், நம்ம காத்து இருக்கணும். இந்த ஊர் நரகம் போக கூடாது, இந்த கிராமம் நரகம் கூடாது, இதுல மனம் திரும்பின மக்கள் நரகம் போக கூடாது, இதுல ரட்சிக்கப்பட்ட மக்கள் மனம் குறம் கூடாது, இதுல ஆண்டவரை சோத்திரம் அப்படி நம்ம செபித்து கொண்டே இருக்கோம். நம்ம சும்மா 6-7 மணிக்கு சோத்திரம் படுத்து 6 மணிக்கு முடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்னா இருக்கலாம். அது அவர் மேல உள்ள அன்பு. அல்லேலூயா. எப்படியாவது அவருக்கு என்ன செய்யணும்? வயதான காலத்திலையும் அவரோட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும், அவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். வயதான பருவதான் நம்மளுக்கு அதிகமாக ஒரு கிருபை ரொம்ப ஆண்டவர் தருவாரு. எப்படின்னா எல்லா பார்வை நம்மளை விட்டு நீங்கிரும். அப்படித்தானே? எல்லா பேரும் பத்தி அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்க பார்ப்பாங்க. நம்ம அவரோட சஞ்சரிக்கிற நேரம், நம்ம அவரோடு இணைந்த நேரம், நம்ம அவரோடு உறவாடுத நேரம். அல்லேலூயா. அவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிற நேரம். அல்லேலூயா. அவர் நம்மளை சுத்திகரிக்கிற நேரம். ஓ சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நம்ம என்ன செய்தோம்? நுழைகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அந்த மோசே என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. சோதரம், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா என்னை ஆசீர்வதித்தா போதும், இந்த ஜனங்களை அழிச்சு போடுங்கன்னுட்டு அவர் போகல மோசே. அல்லேலூயா. இந்த ஜனங்களை அழிச்சு போடுதுன்னு சொல்றாரு. இவருக்கு நான் எவ்வளதோ நன்மை செஞ்சேன், எவ்வளவு கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன். சோதரம், ஆகாரம் கொடுத்தேன், ட்ரெஸ் கொடுத்தேன், செருப்பு கொடுத்தேன், நடக்க எல்லாம் வெயிலாயில மயிலும் எல்லாத்திலும் நான் பாதுகாத்து கொண்டேன். ஆனா இந்த ஜனங்கள் அல்லேலூயா எனக்கு பிடிக்காத இந்த விக்கிரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? உருவாக்கிட்டாங்க. இவங்க என் ஜனங்கள் இல்லை, இது வணங்காத ஜனங்கள், இவர்கள் எங்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லாரு. ஒன்னே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி கூட என்ன ஆண்டு சொல்லாரு, ஒன்னே நான் ஆசீர்வதிக்கேன். எத்தனை நாள் சொல்லியிருப்பாரு, இந்த ஊரை விட்டு நீ போனே, நான் போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் கொடுத்த உடன்படிக்கை நிறைவேறணும். அதான் மொத ஏதோ தீர்க்க தரிசனம், அதான் தீர்க்க தரிசனம். மொத அழைப்பு ஏதோ, அதான் அழைப்பு. மொத ஏதோ உடன்படிக்கை, அதுதான் அந்த முதல்ல பண்ண உடன்படிக்கை. நினைத்த அந்த ஊர்ல நான் இப்போ இருந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். நீங்க பாக்கியவதிகள், இதுல இணைஞ்சிருக்கிய பாக்கியவதிகள், இதுல இணைஞ்சிருக்கிய கொடுத்து வச்சவர்கள். பரலோகம் போச்சுல உங்களுக்கு அதுக்குள்ள கிஃப்ட் கிடைக்கும், பூலகத்திலே அவர் தருவார். அதான் 11வது வசனம் சொல்லுது, மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம்
பற்றி எரியுது என்ன. மோசே தாழ்த்தி ஆண்டுகிட்ட பேசுறான். அல்லேலூயா. எப்படி 12வது வசனத்தை சொல்றான், மலைகளில் அவர்கள் கொன்று போடவும் பூமி மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்ய பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எப்திர் சொல்வானே, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் இருப்பா இறக்கம் செய்யும்பா. எவ்வளவு தாழ்த்தி கேட்கிறானி பாருங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒன்னே நான் ஆசீர்வதிக்கிறேன், இவர்கள் வழங்காத ஜனங்கள், இவர்களை அழிச்சிட்டோம். அல்லேலூயா. அப்படி கேட்கவே கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம ஆடுகள், எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் நம்ம குட்டிகள், நம்ம மன்னிக்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம கீழக்கழுவுலேருந்து இன்னைக்கு ஒரு ஆத்மாவை அந்தோணி அம்மா கூட்டு வந்திருக்காவ. அந்த ஆத்மாவுக்கு நல்ல ஜெபங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், விட்டுறாதங்க. அல்லேலூயா. விலையேற வச்ச ஒரு ஆத்மா, பழுத்த பழம், வாரந்தோறும் கூட்டுவாங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. வெளியே பல்லோ ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நம்ம 2 கையை சும்மா பெயரக்கூடாது கொண்டுட்டு. அல்லேலூயா. எத்தனையோ நன்மை செஞ்சிருப்பார். நம்ம அதுக்கு ஈடாக ஏதாவது நம்ம அவருக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அதான் 13வது வசனத்துல சொல்லுது, உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளவும் படிக்கி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி ஜெபித்தானா. கெஞ்சி. அல்லேலூயா. என் வயிறு மாத்திரம் நிறைஞ்ச போதுன்னு அவன் போகல. அல்லேலூயா. நான் மட்டும் பரலோகம் போனா போதுன்னு நினைக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்கு செபிக்கணும், முடிந்தவது கூப்பிடணும். அல்லேலூயா. சோத்ரம் பாருங்க. அந்த 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்த நினைத்து தீங்கை செய்யாதபடி பண்ணார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட. 30வது வசனத்தை பாருங்க. மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அல்லேலூயா. அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை என்ன செய்யும்? மன்னித்திருநாளால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுது என்று ரொம்ப தொட்டிச்சு. நம்ம எப்படி ஓடுதோம்? எனக்கு மட்டும்தான் மோசையோடு இருந்த போது இருக்குன்னு சொல்லுதார் ஆண்டவர். இதுல வந்திருக்கு அவ்வளோத்தையும் சொல்லுவாரு, நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுதில்லை, நான் உன்னை கைவிடது இல்லை. எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாரு, இந்த மோசையை போல நீங்க எழும்ப பாருங்க, இந்த மோசையை போல திறப்புல நின்னுங்க, மோசையை போல மன்னிக்கொண்டே பா. எப்படி ஒரு இது, என் பேரை கிழிக்கி போட்டுன்னு சொல்றாரு. அந்த வணங்காத ஜனங்களை அப்படி அழிக்காண்ட அந்த மக்களை ஆண்டவரை அதிகமா நேசிக்கிற ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு. சொல்றாரு, என் பேரு என்ன செஞ்சிடும்? கிறுக்கி போடும். இந்த ஜனங்களை அழிக்க கூடாது. அப்படிதான் நம்ம ஊருக்கு ஜெபிக்கணும். நரகம் போகக்கூடாது, நம்ம குடும்பம் நரகம் போகக்கூடாது, இந்த கிராமம் நரகம் போகக்கூடாது. அப்படி செபித்து பாருங்க, கர்த்தர் உங்க வீட்டுகளை உளவாடிடுவார், அசைவாடிடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். நம்ம எப்படி செபித்து கொண்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தருடைய நாமம் 32 அவள் அழகா சொல்ல முடிய புஸ்தகத்தில் என் பேரே கிறுக்கி போடும் என்றார். ஹல்லே. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹல்லேலூயா. மகிமைப்பட்டிருப்பார்ல. இப்படி ஒரு மோசே, அதான் எல்லாத்தையும் அவர் மோசை போல எழுப்ப பார்க்கிறாரு. எல்லாத்தையும் ஆரோனை போல எழுப்ப பாய்க்கிறார், தெபராளை போல எழுப்ப பாய்க்கிறார், எஸ்தரை போல அவர் எழுப்ப பாய்க்கிறார். எப்படின்னா கடைசி காலம், அவரோட இருக்கிற காலம், சஞ்சரிக்கிற காலம், அவரோட பேசிக்கொண்டு இருக்கிற காலம். எண்ணாகம் எடுங்க. எண்ணாகத்துல 16ல 42வது வசனம் படிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்தார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாம மகிமை 42 பாருங்க. சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்க போது மேகம் அதை என்ன செஞ்சது? மூடினது. கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. அப்ப மோசையும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். அல்லேலூயா. அப்ப அந்த சபையார் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லேலூயா. அவர்களுக்கு மோசே ஆரோனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சபை போதகர் அவங்க நல்லவனாங்களும் கெட்டவங்கனாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க கூடாது. இப்போ ஒரு சபைக்கு போறோம், ஒரு ஆண்கள் பாஸ்டரா இருக்கலாம், நம்ம பெண்களா இருக்கலாம். ஆனா நம்மளுக்குள்ள எவ்வளவுதான் வச்சுக்கிடலாம், ஆனா அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க கூடாது. இவங்க ஊழியக்காரங்க சரியில்லை, இவங்க தவறு, அப்படி விட்டே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எப்படினாலும் நம்ம மூலம், அவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், அவர் மூலம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். பிடிக்கலன்னா ஆண்டவர்கிட்ட இந்த ஊழியக்காரங்களை, இந்த ஐயாவை பயன்படுத்துங்க, கரெக்டா, இந்த அம்மாவை பயன்படுத்துங்க ஜெபிக்க வேண்டிய கடமை தவிர அது குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மோசையும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பா வந்தார்கள். அப்பொழுது அல்லேலூயா, கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். அப்ப எவ்வளவு தூரம் அந்த ஆரோன் மோசைக்கு விரோதமா அந்த மக்கள் எழும்பி இருப்பாங்க. அந்த விசுவாச மக்களை விட்டு, அந்த மக்களை விட்டு, சபை மக்களை விட்டு நீங்க என்ன செய்யுங்க? வெளியே போங்கன்னு சொல்லுதார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களே அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகக்குப்புற என்ன செஞ்சார்களாம்? விழுந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, 46ல மோசே ஆரோனை நோக்கி, தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதில் தூபக்கும் இட்டு சீக்கிரமா சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவத்தை செய்து கர்த்தருடைய சந்தையிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதி தொடங்கிட்டு. அப்போ பாருங்க, அவங்க மன்றாடுறாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு சபைக்கு நானும் சகோதரியும் போனோம். தாமஸ் பாஸ்டர் ஐயானி இந்த திருநெல்வேலியில் அல்லேலூயா ஏசபன் ஐயா ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அடக்க ஆராதனைக்கு நாங்கள் போனோம். அல்லேலூயா. நான் இறந்த வீட்டில் அதிகமாக அழ மாட்டேன் உண்மையிலே. அல்லேலூயா. ஆத்துமா தான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அல்லனா நரகம் மோச்சம். நம்ம இது சரீரத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு நம்ம அழுது எதுக்கு? நான் பொய் சொல்லலை, அடுத்தவங்க கண்ணீர் வடிச்சோன்னா தான் வரும். எனக்கு அந்த பாரம் வரைய செய்யாது. எங்கள் வீட்டுக்காரது மரணமாக இருக்க சில கூட எனக்கு வரல. எப்படின்னா இவரோடு இருக்கச்சில நம்ம செவிப்போம், ஆண்டவரே பரலோகம் போனோம், நம்ம சாப்பாடு கொடுத்தோம், நம்ம நேசித்தோம் அது. ஆனால் இறந்து மரம் என்ன செய்து வருது? எனக்கு அந்த மரண வீட்டு அந்த ஐயா 70 வயசு, நேற்றுக்கிழமை ஆராதிச்சிருக்காங்க, திங்கக்கிழமை உபவாசம் கூட்டம் நடத்திருக்காங்க, திங்கக்கிழமை நைட்டு செவக்கூட்டம், வீட்டு செவக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. நைட்டை என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போனாங்க. அல்லேலூயா. அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. போனா நம்ம சின்ன பிள்ளைகளாம் அழுது, பாலிய பிள்ளைகள் அழுது, பையனும் அழுதானுவேன். அல்லேலூயா. அப்போ நான் அதில் கண்ணை மூடி செவித்து கொண்டே இருக்கேன். தங்கம் அங்கே என்ன செய்யுது? இறங்குது. அந்த பிள்ளைகள் கொடுத்து வச்சுங்க தானே, தங்கம் என்ன செய்யுது? அது மகிமை தானே. அல்லேலூயா. அப்போ அந்த தங்கம் ஒரு மகிமை தானே. அந்த வித்து என்ன விதைச்சு கண்ணீர், நானும் கண்ணீர் வந்துட்டு. எப்படின்னா என் மகன் அவங்க கிட்ட தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கான், இறந்துட்டாங்க, நீ போன் வந்திருக்கேன். என் மகன் போன் அடிச்சுக்கொண்டே இருக்கிறான். எப்படின்னா அவங்க வீட்டில் 2 வருஷம் இருந்தானா, அவனுக்கு பாரம் தாங்க முடியல. எம்மா பாஸ்டர் இறந்தது அடக்காரது, நீங்கள் போயிருங்கம்மா, நீங்கள் ஆட்டை பிடிச்சாது போயிருங்கம்மா, நீங்கள் போயிருங்கம்மா, நீ போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் கண்டிப்பாக பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அல்லேலூயா. எப்படின்னா பாருங்க, இந்த திருமணத்துக்கு அவங்க அந்த ஐயாட்ட தான் ஞானஸ்தானம் கொடுத்துருந்தோம். அவங்க வளர்ப்பு கரெக்டாக இருக்கும். சகோதரி கண்டுபிடிச்சிருப்பா, அதில் கரெக்டாக வளர்ப்பாங்க. அவருக்குரியதில் விட்டையே மாட்டாங்க. நீ எதை கொண்டு போற அப்படிதான் கேட்பா, நீ பரலோகத்தை எதை கொண்டு போகிறா, அவருக்குரியது அவருக்கு கட்டினமாக வளர்ப்பாங்க, கரெக்டாக வளர்த்தாங்க. அப்போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு போச்சுல, ஒரு இனிப்பு கொண்டு போயிட்டு ஒரு 2000 ரூபா தான் காணிக்க, 5000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சி அந்த சூழ்நிலை இல்லை. கொண்டு போனச்சுனே அந்த அன்பை பாருங்க. திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு கலக்கி அவனுக்கு கொடுத்துட்டு ஜெபித்து திருமணத்துக்கு ஜெபிக்க வந்துட்டாங்க. 70 வயசு. எவ்வளோ தூரம் ஒரு ஊழியக்காரதை, ஒரு சபையை நேசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் கிஃப்ட் தருவார் ஆண்டவர். ஒட்டி பிறந்தோம். அல்லேலூயா. அன்பு மகன் பிரகாசுகிட்ட நான் தனிமை பாகனத்தில் போய் சொல்லுவேன்,
என்னுடைய ஆளுக்கு ஆராதனையில் சாட்சியுள்ள இருப்பியா? சாத்தம் கொண்டு போயிடக்கூடாதே. இவ்வளோ அன்பா இருக்கிறியே, கண்டிப்பாக சொல்லுவேக்கா, கண்டிப்பாக சொல்லுவேக்காப்பா. அல்ல நம்ம தீட்டியாட்டி சொன்னது கிடையாது. அவங்ககிட்ட அதிகமான உறவுகள் பேச சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த இது மகிமை கண்டார்கள். அதே போல தான் என்னுடைய மரணம் ஒரு நாள் வரும்பொழுது உங்கள் வித்துகளும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சன்னதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. வருகைத்தட்டும் ஆசீர்வதிக்கப்படும். அது லேசான ஆசீர்வாதம் இல்லை. அந்த தங்கத்தையும் அந்த தங்க மகிமையை நான் கண்டேன். அல்லேலூயா. அவருக்காக நம்ம உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது, அவருக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவருக்காக தியாகம் பண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். அப்போ எவ்வளோ தூரம் மோசையுடைய இருதயம் இருந்துக்கு. நான் சரியில்லைன்னா எனக்கு செவிக்கணும். ஒரு மோசையை போல நிறுத்திருக்கீங்கப்பா ஒரு ஆசாரியனா. ஏன் என்னை நேசிக்க மாட்டார்கள்? ஏன் என்னை அனுபவிக்கல? எல்லாத்தையும் ஒருபோல செவிக்கணும், எல்லாத்தையும் ஒருபோல நேசிக்கணும். இந்த ஆசாரியன் ஒருபோல தான் நேசிக்கணும், எல்லாத்தையும் ஹல்லேலூயா ஒருபோல அனுபவிக்கணும், சபையாருக்கு செவிக்கணும் என்று நம்ம என்ன செய்யணும்? செவிக்கணும். நானும் உங்களே ஒரு மனுஷன்தான். ஹல்லேலூயா. பாருங்க சோதரம் கர்த்தருடைய நான் 47 சொல்லுது, மோசே சொன்னபடி ஆரோன் என்ன செஞ்சான்? அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதம் என்ன செஞ்சது? தொடங்கி இருந்தது. அவன் துவகர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக என்ன செஞ்சானா? செய்தான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு தூரம் மன்றாடுதாங்க மக்களுக்காக. ஆண்டு அதம் பண்ணி போட்டு நான் அழிப்பேன்ட்டார. நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் எப்படி உங்களை அழிக்க முடியும்? நீர் அழிக்க தரிசனம் கொடுத்தாலும் நீங்க அழிச்சு போட்டு நான் ஜெபிக்க முடியாது. மனம் திரும்பி வரட்டு. எதிலெல்லாம் மனம் திரும்பணும் அதுல மனம் திரும்பி வரட்டு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். செத்தவர்களும் உயிரோடு இருந்தவர்களுக்கும் நடுவே நின்றார்கள். அப்பொழுது வாதை என்ன செஞ்சுதான்? நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது என்ன செஞ்சுது? ஆத்மா செத்து கூட தான் இருந்திருக்குது. உயிரோடு இருந்திருக்காங்க, செத்த வேண்டி இருந்திருக்காங்க. அவனுடைய கோபம், அவருடைய கோபத்துக்கு நம்ம பலியாகிடக்கூடாது, அவருடைய கோபத்துக்கு நம்ம விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. சோதரம் 49 வசனம் சொல்லுது, கோராயின் காரியத்தின் மித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஆனா வாதை நிறுத்தப்பட்டது. ஆனா மோச மட்டும் ஒண்ணும் சொல்லலன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அதம் பண்ணி போட்டுருவாரு, அழிச்சு போட்டுருவாரு. அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்ல? நீங்க மோசை போல மாறுங்கடி நான் சொல்லுதேன். நான் உன்னை விட்டு விலகுதலே உன்னை கைவில எத்தனை நாள் ஆண்டவர் உன்னோட பேசியிருப்பாரு. அப்ப நீ மோசை போல மாறணும்ல. அல்லேலூயா. பாருங்க, யோனா எடுங்க. யோனாவில் 1:2 வசனத்தை படிப்போமே. யோனா 1:2 வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்ப பாருங்க, நினைவே மக்களுடைய அக்கிரமம் எங்க போகுது? ஆண்டவர்கிட்ட போகுது. அவ்வளவு ஒரு அக்கிரமம் அந்த நினைவே பட்டணத்துல மக்கள் இருந்திருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்தால தான் ஆண்டவர் யோனாவை என்ன செய்தாரு? போக சொல்லுகிறார். 3வது அதிகாரத்துல 2:4 பாருங்க, நீ எழுந்து மகா நகரமாகி நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமா பிரசங்கி. அதுக்கு விரோதமா, ஏன்னா அக்கிரமம் மேல போகுது, அந்த நினைவு மக்களுடைய அக்கிரமம். நீ அங்க பிரசங்கி. எப்படி பிரசங்கி? அந்த மக்களுக்கு விரோதமா நீ பிரசங்கி. அவர் அழிக்கிற கோபம். அல்லேலூயா. 3வது வசனத்துல யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். அல்லேலூயா. வாதையெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏன் வருது? ஆண்டவர் உணர்த்துதார். யார் வீட்டுகளையாவது ஆவி வருதா? அப்படி கோபங்கள் இருந்தா பிசாசு நம்ம வீட்டுல நிறைஞ்சிரும். ஒரு சாட்சி கூட நான் சொல்ல முடியும். இதே தாம்ஸ்ட் ஐயா பாஸ்டர் இறந்த கட்டளைக்கு நான் அந்த ஆராதனைக்கு போயிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு என் மகிட்ட பேசினேன், சின்ன மகிட்ட. அம்மா, அண்ணன் இருந்து படித்தாங்களா, அந்த அவங்க இறந்து போனாங்கம்மா அப்படின்னு. ஐயா அப்படியா? அவங்க வீட்டில் ஒரு அண்ணன், அவங்களுக்கு ஒரு பையன் உண்டுலம்மா, சின்ன பிள்ளைலாம் தெரியல, ஒரு பையன் உண்டுல அவங்களுக்கு அப்படின்னா. இல்லைம்மா, அது அடுத்தவங்க பிள்ளை. அந்த ஐயா அந்த போராட்டத்தின் மொத்தம்
அவங்க வீட்டில் பிசாசு போராட்டம் இருக்க முடியாது. அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு வேதி இருந்த உடனே அவங்க வீட்டில் வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா தனி, அப்பா தனி. அது வேற அண்ணம்மா, அவங்க பிள்ளை இல்லை, அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னேன். அவங்க நேசித்து அந்த பிள்ளைக்கு செவித்து அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தாங்க ஏசப்பா. எப்படின்னா பயங்கரமான ஒரே ஒரு பையன் தான் அந்த அக்காவுக்கு. அந்த ஐயா வீட்டுக்களை வச்சு அந்த பிசாசுடைய கிரிகள் குடும்பமாக சேர்ந்து அவங்க சொத்துக்காக அந்த பையனுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு பையன் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக குடும்பமாக சேர்ந்து மாந்திரம் வைத்து அந்த பையனுக்கு படிக்க முடியாது, வேதி தாய் தப்ப வீட்டில் இருக்க முடியாது. இந்த ஐயா நேசித்து இவங்க வச்சு இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து படித்து ரோல் வந்தாச்சு. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் முடிச்சு முழுகு நம்ம ஒரு தெளிக்கலாம். அது சாபம் தானே பாருங்க. இப்போ அந்த ஒரு மருமகா ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, அது இறந்து போச்சு. அந்த பையன் அந்த இறந்த கட்டளைக்கு அந்த ஆராதனைக்கு வரல. மற்றவி பிரிஞ்சு போனவிலாம் வந்துட்டாவ, அவன் வரல. சாபம், அவருடைய கோபம் தெரியல ஜனங்களுக்கு. அல்லேலூயா. நல்லா இருந்ததை போல இருக்கும் அந்த குடும்பம். அப்படிதான், நல்ல வாகனம் தான், வீடு தான், வாசல் தான், ஊர் நாட்டில் தோட்டம் தான், எல்லாம் போய் கணவர் பெய்யாச்சு, மருமகா பெய்யாச்சு. அந்த ஒளிக்காரங்க வாத்தி கொஞ்சம் அடங்கி இருந்திருந்தா இன்னைக்கு எப்படியோ இருந்திருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே தான் சாட்சி சொல்லுதேன். அல்லேலூயா. செவிங்க, ஞானஸ்தானத்துக்கெல்லாம் செவிங்க. நம்ம சபையில் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதில் என் மகனுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே அவன் ஞானம் குறைவாக இருந்ததுனால நான் அவனுக்கு 9 படிக்கச்சிலே ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சொன்னாங்க, மூலிகை வரச்சிலே இவனுக்கு இந்த சாபம் பாவம் போகுமா, நான் செவி ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு விட்டுருதேன்னு சொன்னோன்னு கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால் கர்த்தருடைய நாமம் பெரிது. அவரை போல தெய்வம் இல்லை. அவர் கோவப்பட்டால் நம்மளை தாங்கவும் முடியாது. அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, குறைகள் நானும் குறைவாக உள்ளவா தான், என்னைய மன்னியுங்க. சில அவர் கோபம் நம்மளை விட்டு நீங்கும், நம்மளுடைய பாவம் நம்மளை விட்டு நீங்கும். நம்மளை அறியாம தானே அது செய்வோம். ஒரு தப்பு செய்தா நான் அறிஞ்சு செய்வேனா? தெரியாம தானே செய்வேன். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். அல்லேலூயா. அவர் இன்று உங்களை வானத்தை திறந்துட்டாரு, நீ விசுவாசிங்க. உங்களோட இருக்கிறா, நீ விசுவாசிங்க. உங்க வீட்டுக்குள்ள எதுவுமே வராது, விசுவாசிங்க. அல்லேலூயா. நீங்க யாரு? அல்லேலூயா. மோசையோடு இருந்தது இப்பெல்லாம் உங்களோட இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அதுல பாருங்க அந்த 3வது வசனத்துல 2ல பாருங்க. ஹல்லேலூயா அப்படி சொல்லு. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தை நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணம் ஸ்தானத்தில் பெரிதா நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்போ நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்னான். அப்போ இது அழிஞ்சிரும் தான் இவன் சொல்லுதான். யாரு? யோனா. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப தொட்டுச்சு. அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படி வந்துட்டு கோபம்? இவனுக்கு கோபம் வந்துச்சா வரலையா? வருது. ஆண்டவர் அழிக்க சொன்னாருன்னு தான் நம்ம அங்க போனோம். அப்ப இவன் யோனா எப்படி நினைச்சிருக்கணும்? இந்த மக்கள் மனம் திரும்பினதுக்காக சந்தோஷப்பட்டு தானே யோனா வந்திருக்கணும். நினைவே பட்டணத்தில் உள்ள மக்களுடைய அக்கிரமம் மேல போய் தான் ஆண்டவர் அனுப்புதாரு. நீ போய் நான் சொன்னதை சொல்லிட்டு தான் சொல்லுதாரு. ஆனா அந்த மக்கள் சிறியோர் பெரியோர் எல்லாம் உபாசம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. அழிக்க செஞ்சாரு. அழிக்க தான் யோனாவை அனுப்புனாரு. ஆனா யோனாவும் அழிக்கதான் சொல்லி அங்க சொல்லியாச்சு, ஆண்டவர் அழிக்க போறானே. ஆனா அந்த மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் மன்னிங்க சொல்லி அவர் மனம் இறங்கிடுவாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு வந்து இதுக்கு தானே நான் போக மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தானே நான் அந்த நினைவுக்கு போக முடியும். உங்க குணம் எனக்கு தெரியும், நீர் மனஸ்தாபப்படுவீர், நீர் மனம் இறங்குற தெய்வம்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அல்ல அந்த 4ல பாருங்க, 1வது வசனத்துல பாருங்க. 4:1 யோனாவுக்கு இது மிகவும் பிசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் மித்தமே நான் முன்னே தர்சுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. எனக்கு தெரியுமே. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்மளுக்கு கசப்பு யாருக்க வராம இருக்குமா? நம்ம என்ன ஆண்டவரா? எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அபிஷேகப்பட்டாலும், எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், ஒரு கோபம் நீ வரும் பொழுது
அல்லேலூயா ஒருத்தருக்கு ஜெபிக்கும் பொழுது அல்லேலூயா நம்மளுக்கு விரோதமா எழும்புவாங்க, அக்கா எனக்கு இந்த தலைவலி செவிங்க சொல்லி செவிக்கணும். இவங்க பித்திக்கு தான் இவங்க அழிச்சு போட்டு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா யோனாவை போல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா நம்ம போனி சொன்ன இடத்துக்கு போகணும், செவினி சொன்ன இடத்துக்கு என்ன செய்யணும், செவிக்கணும். அல்லேலூயா பாருங்க அந்த 3வது வசனம், இப்போதும் கர்த்தாவே என் பிராணை என்னை விட்டு பாருங்க எவ்வளவு தூரம் வருவது கோவம் வருது பாருங்க, என்ன வேணா நீர் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா அவருக்கு ஒரு குடிசையை போடுதாரு, அதுக்குள்ள போய் இருக்கிறாரு. அங்க வெயில் வந்தோடனே ஆண்டவர் ஒரு ஆமணக்கு உருவாக்குறாரு. அந்த ஆமணக்கு கிடைச்சுன்னா சந்தோஷம் தந்துட்டு எப்படின்னா வெயிலில நல்ல குளிமை நல்ல அப்படி எழுதியிருக்கலாம். அல்லேலூயா யோனா தலைமேல் நிழல் உண்டறிகும் அவன் அந்த 6வது வசனம், அவனுக்கு மனவடிக்கு நீங்களாக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த ஆமணக்கு எவ்வளவு நாள் உடனே அவனுக்கு தெரியல, அதான் உடனே போமே அதை ஆண்டவரே அதை அரிச்சு போட்டார் மாதிரி. அல்லேலூயா பாருங்க அந்த 9வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு மித்தம் எரிச்சலா இருக்குது, பூச்சி அரிச்சிட்டு நல்ல பச்சையில சந்தோஷமா இருக்கு இருந்தான். அல்லேலூயா ஆனா பூச்சி ஆண்டவர் விட்டுட்டாரு, அதை அரிச்சு போட்டுட்டு அரிச்ச உடனே அது 4:9 அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு மித்தம் எரிச்சலா இருக்கிறது என்ன நல்லதோ என்றார். அதற்கு அவன் நான் மரண பரிந்தவும் சோத்திரம், நீங்க அப்படி இருக்க கூடாது, இது தப்பு செஞ்சுட்டேன் இதுல இருந்து எப்படி வருவேன், இதுல இருந்து ஐயோ ஒரு மன்னிக்கிற தெய்வம். அல்லேலூயா பாருங்க எரிச்சலா இருக்கு நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகங்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக இருப்பேனோ. ஹல்லேலூயா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா ஆரோனை பத்தி பார்த்தோம், மோசையை பத்தி பார்த்தோம். ஹல்லேலூயா சோதரம் யோனாவை பத்தி பார்க்கிறோம். ஹல்லேலூயா அவர் அழிக்கிற தேவன் இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியே செபிப்போமா? சோத்திரம் ஆண்டவரே, நீங்க செவிங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடி செவிங்க. ஆமேன் ராஜா. ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே நல்ல வார்த்தை குட்டிங்கப்பா. நான் யாரையும் சபிக்க கூடாது. சாத்தான் தரிசனம் கொடுப்பான், நம்ம யார் மேலேயா கசப்பு இருந்தா அதுல ஒரு கெட்ட தரிசனத்தை கொண்டு விதைப்பான். இதோட நம்மளுக்கு விரோதமாய் செஞ்சார்கள், அழிந்து போயிட்டார்கள். அதெல்லாம் சாபம், அதெல்லாம் ஆண்டுக்கு பிரியலாதது. அவர் எல்லா மக்களையும் நேசிப்பார். ஹல்லேலூயா இன்னைக்கு ஒரு ஆகாரம் போடுத மக்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா ஒரு தசம்பாகம் எடுக்கிறோம், அந்த மக்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குற தேவன். ஹல்லேலூயா ஓ உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. என் பரிசுத்த ஆவியிட்ட ஒப்புரவாங்க. இந்த நாட்களை ஒரு ஆசீர்வாதத்தோட கடந்து போங்க, அவரோட ஒப்புரவாவுங்க. அல்லேலூயா அல்லேலூயா யோனாவை போல நம்ம எரிச்சல் ஆக கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா மோசேயை போல நம்ம மனம் திரும்பி போனோம், மோசேயை போல நம்ம மனம் திரும்பி போனோம். அவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொன்னாரே. அல்லேலூயா அல்லேலூயா என் பரிசுத்த ஆவியானவரே, என் பரலோக தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் தகப்பனே, ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் தகப்பனே. என் குறைகள் உண்டாப்பா, என் குற்றங்கள் உண்டாப்பா, என் மித்தம் ராஜா. என் குடும்பம் கஷ்டப்பட்டுறக்கூடாது தகப்பனே, என் மூலம் என் பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா என் மித்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா எனக்கு பிளவினம் வந்துடக்கூடாது ராஜா. இந்த நாட்களை எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே, நான் ஒரு அற்புதத்தோட கடந்து போகணும் ராஜா, ஒரு அதிசயத்தோட கடந்து போகணும் ராஜா. ஹல்லேலூயா உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பயத்தோட வந்திருக்கிறோமா? இஸ்ரவேலே நீ பயப்படாதே,
இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்தே உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்தே செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலோ யோர்தானோ, செங்கடலோ யோர்தானோ உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனே குப்பையில் இருந்து விசுவாசாமன் சீரிய, நான் ஏழப்பா, நான் ஒன்று இல்லாத பாவியப்பா, நீ ஒன்றும் இல்லாதமே இல்ல, உன்னோடு இருக்க தெய்வம் பெரியவர். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சிறியவனே குப்பையில் இருந்து, சிறியவனே குப்பையில் இருந்து உயர்த்துகிறேர் அப்பா, உயர்த்துகிறேர், உயர்த்துகிறேர் அப்பா, உயர்த்துகிறேர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றும் இல்லாமல் என்னை அழைத்தீரே, ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ, பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனோ ஓடுகின்ற, பாலும் தேனோ ஓடுகின்ற தேசத்தே பொன்னை மாற்றுகிறார், தேசத்தை போல் உன்னை மாற்றுகிறார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். நன்றி சப்பா. ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. யார் மேலேயும் கசப்பு வைராக்கியம், புதிய வருஷம் போகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு நுழையணும். எதிலெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதிலெல்லாம் கண்ணீர் வடிக்கீங்களோ, அந்த கண்ணீர் அகப்பட்டு விலகி சமாதானத்தோடு தான் நம்ம போனோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருகிறார். அல்ல நல்ல மழையை நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கார். நன்றி ஏசப்பா, நல்ல ஒரு மழையை கொள்ளலாம் நிரம்பினதுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல் இன்னும் மழை இல்லாத இடத்துலலாம் நீங்கள் மழையை கட்டளையிடுங்க நிச்சயவீங்க. ஆமேன் ராஜா. ஹல்லேலூயா. விவசாயிகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகள் விதைச்சிருக்கிறாங்கப்பா, நல்ல மேனியை கட்டளையிடுங்கப்பா. ஆமேன் ராஜா. மிருக ஜீவனெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் உயரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனவுல ஊற்றை திறந்து கொடுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. கம்பெனிகளை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி உள்ள மார்க்கை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். முதிய வயதிலையும் கனி கொடுக்கணும்ப்பா. என் சபை மக்கள் இனி தீங்கி காணக்கூடாது ஆண்டவரே. அப்பா என் சபை மக்கள் கடத்தோட இருக்கக்கூடாது ஆண்டவரே. எதுலையும் ஒரு குறைவில்லாம என் ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கொள்ளை நோய்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மழை காலத்தில் கிருமிக்குள் மூலம் கொள்ளை நோய் வராதளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன்ல பார்க்கிற குடும்பங்களையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தரும் மோசையை போல மனம் திரும்பணும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டு. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கற்பத்தின் கனிலாம ஏங்கி செபிக்கிறீர்கள் அநேகரப்பா. நீர் கற்பத்தின் கனிகளை கொடுங்க தகப்பனே. இந்த ஆன்லைன்ல கூட ஒரு மக சொன்னது உண்டு ஆண்டவரே. அப்பா எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தருவார்வனி விசுவாசத்தோடு சொன்ன ஆண்டவரே. குழந்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு வீடு கடை இசப்பா சுற்றி வர நாங்க தகரம் அடைச்சுதான் நாங்க வீடு கட்டி இருக்கோம்னு சொன்னாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ராஜா. திருமணத்துக்காக ஏங்குற மக்களுக்கு தடைகள் உடைபடட்டும் ஆண்டவரே. அப்பா யாருமே ராஜா ஹல்லேலூயா திருமணம் முடியாம இருக்க கூடாதப்பா. அதுக்கு நீ அமைத்து கொடுத்துருங்க தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. இதுல யாராவது பொருத்தனை பண்ணி ஒரு நேரம் ஆகாரம் போடணும் ஆண்டவரே. என் தேவ
தேவனாய் கர்த்தர் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்வீரா, என் பொருத்தனையை நிறைவேற்றுவீரா, இந்த இடத்துல நான் ஒரு ஆகாரம் கொடுக்கணுமே, தேவனுடைய நாம இதுல மகிமைப்படணுமே, நீ அந்த பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றுங்க தகப்பனே. அல்லேலூயா. அந்த பழைய நாட்களை அதை நிறைவேற்றிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு துக்கமும் மாறிடட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன். ஆகாரம் புசிக்கும் பொழுது நோயோடு இருக்கிற மக்கள் அதை புசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த நோய் மறைஞ்சிரணும் ஆண்டவரே, விடுதலை ஆகிதான் கடந்து போகணும் தகப்பனே. ஆமேன் ராஜா. அது ஆசீர்வாதமா இருக்கட்டப்பா. உங்க ரத்தத்தை அதுல தெளிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதமா இருக்கட்டப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ராஜா. பிள்ளை பிரயாணத்துல இருங்க தகப்பனே. உங்க சமூகம் முன்பாகப்பட்டு மகிமை காக்கட்டு, காக்கும் பரிசுத்தகரம் ஒவ்வொருத்தருடைய இருக்கட்டு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.